இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மாநில அந்த ஸ்டேட் கோட்டா, அதாவது ஸ்டேட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா, செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி. இந்த 4 மருத்துவ படிப்புகளுக்கு நீட் மதிப்பெண் அடிப்படையில் தான் கலந்தாய்வு நடக்கும். அதுவும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கலந்தாய்வு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா கலந்தாய்வுக்கு முன்னாடி நம்ம அப்ளிகேஷன் விண்ணப்ப பதிவுன்றத நம்ம வந்து அப்ளை பண்ணாதான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் டென்டேட்டிவான கவுன்சிலிங் ஸ்கெடியூல் கொடுத்து அதுக்கப்புறம் சென்னையில நேரடியா வந்து கலந்தாய்வு வந்து நடத்துவாங்க. அதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் நேற்று தொடங்குன்ற மாதிரியே நம்ம அஃபீஷியலா சொல்லியிருந்தோம். இப்போ அஃபீஷியலா வந்து நமக்கு இன்னையிலிருந்து ஆன்லைன்ல tn.tn.cout.in என்ற வெப்சைட் மூலமா நீங்க 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதுவும் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் போறவங்க கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனையும், செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவும், அதாவது ஆல் இந்தியா லெவல் கோட்டா சீட்டுன்னு சொல்லிட்டு செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ்க்கான ஆல் இந்தியா கோட்டாவும் நீங்க அப்ளை பண்ணும் விருப்பம் இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த கவர்மெண்ட் கோட்டா ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டா என்னென்ன காலேஜஸ் வரும்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆயுஷ், சித்தா, யுனானி, ஹோமியோபதியுடைய கவர்மெண்ட் காலேஜஸ் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், இந்த ஒரு அப்ளிகேஷன் போட்டா அந்த சீட்ஸ் வந்துடும் ஒன்லி கவர்மெண்ட் கோட்டாக்கு. அதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்துடும். இந்த ஆல் இந்தியா கோட்டா எதுக்கு வந்து போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆல் இந்தியா லெவல்ல 15% ஏஏசிசின்ற கவுன்சிலிங் மூலயமா, அதாவது எம்சிசி மாதிரி ஏஏசி மூலயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அண்டு சில ஸ்டேட்டுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதிக்கு கலந்தாய்வு நடத்துவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டை நம்ம மாநிலத்துக்குள்ள நடத்துவாங்க. அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் இருக்குல்ல, அந்த சீட்டை மட்டும் நாங்க தமிழ்நாடு ஸ்டேட்குள்ள நடத்திக்கிறோம், நாங்க ஆல் இந்தியாவுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஆல் இந்தியா கோட்டா சீட் செல்ஃப் ஃபைனான்சிங்ல யாரு வேணா அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அதர் ஸ்டேட், இப்ப பாண்டிச்சேரியில இருந்து வந்து அப்ளை பண்ணலாம், கர்நாடகாக்காரங்க வந்து அப்ளை பண்ணலாம், ஆந்திராக்காரங்க அப்ளை பண்ணலாம், கேரளா, யாரு வேணா இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதாவது ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்க்கு யாரு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இதை பத்திலாம் விரிவா பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு அடிப்படையா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்க பாக்குறது ஆயுஷ் யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல போற வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க லைக் பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜிங் அண்ட் மோட்டிவேட்டடா இருக்கும். வீடியோ பாக்குறவங்க வியூஸ் போனாலும் பட் லைக்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரிவிங்க. ஏன்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள், பெற்றோர்கள் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அடுத்து வந்து ஆயுஷ் கோர்சஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணான்னு விருப்பப்படுவாங்க. பட் அதோடைய வழிமுறைகள் தெரியாம தவிச்சுக்கு இருப்பாங்க. அதனால நீங்க தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்றதை பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் சொன்ன கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து எந்தெந்த கோட்டா வருதுன்னா, இந்த கவர்மெண்ட் கோட்டா ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் 7.5% மாணவர்கள் மாணவிகள், அதாவது 7.5, இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணா போதும். அதாவது கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் தான் என்னால கட்ட முடியும், கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு நான் கட்ட முடியும்னா இந்த முதல் அப்ளிகேஷன். அடுத்து மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். ஆல் இந்தியா கோட்டா வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஆல் இந்தியான்றது செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா சீட் தான், அது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அது உங்களால முடிஞ்சா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம ஒரு அப்ளிகேஷனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் கவர்மெண்ட் கோட்டா வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. இதை நல்லா பாத்துக்கோங்க. கடைசி தேதி 27/8/2024 அப் டு 5:30 PM வரையும் நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி நாள். நேரடியாகவும் போய் நீங்க கொடுக்கலாம். சென்னை நியரஸ்ட் இருந்தீங்கன்னா அங்க செலக்ஷன் கமிட்டி ஆபீஸ் பை த டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அங்கேயே போய் நீங்க கொடுக்கலாம். அப்ளிகேஷன் எங்கே போய் நீங்க அனுப்பணுன்றதா சொல்லிடுறேன். த செக்ரட்டரி செலக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அறிஞர் அண்ணா கவுட் ஹாஸ்பிட்டல்ஸ், இந்தியன் மெடிக்கல் கேம்பஸ், மெடிசன் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 6,106.
அதாவது 27/8/2024 5:30 மணிக்குள்ள போய் அவங்க கிட்ட அப்ளிகேஷன் போயிடணும். லேட் ஆயிருச்சுன்னா அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மூணுக்கும் அப்ளை பண்ணா யார் யாருக்கு எவ்வளவு ஃபீஸ் வரும்? இப்ப கவர்மெண்ட் கோட்டா வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி 7.5நாலும் அப்ளிகேஷன் ஃபீ வரும். 500 ரூபாய் உங்களுக்கு வரும். ஆனா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஆனா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அவங்களுக்குலாம் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீ. இந்த 500 ரூபாய் எங்க கட்டணும் அதே நான் சொல்லிடுறேன். அதே மாதிரியே ஆல் இந்தியா கோட்டாக்கு ஆல் கம்யூனிட்டிஸ் யாரா இருந்தாலும் சரி 1000 ரூபாய் கட்டியே தாகணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா யார் அப்ளை பண்ணாலும் 1000 ரூபாய் கட்டணும். இதுல வந்து எந்த ஒரு விலக்கும் கிடையாது. ஓகே, இப்ப எப்படி அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எந்த கோட்டான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முடிவு பண்ணிட்டு முத வந்து பணத்தை கட்டிடுங்க. அது ஆன்லைன்ல கட்டணும். அது எந்த பேஜ்ல இருக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டாஸை நீங்க ஃபர்ஸ்ட் நான் செய்யறத அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல கீழே வாங்க, எத்தனாவது பேஜ்னு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க, நமக்கு கரெக்டா ஒரு ஓபன் பண்றேன். இன்னும் அந்த லிங்க் வரல. ஓகே, வந்துருச்சு. 25வது பேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு 25வது பேஜ்ல 34வது காலத்துல டு பே ஃபீஸ் ப்ளீஸ் விசிட் இங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது www.online.spa.spa-collect.htm.corp id = 2846956 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியா எஸ்பி கலெக்ட், அதாவது எஸ்பிஐ கலெக்ட் ஓபன் ஆகும். இதுல கீழே வந்து என்ன கேட்டகரி ஃபர்ஸ்ட். இப்ப நான் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றேன். யூஜி ஆயுஷ் கவுட் கோட்டான் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா. உங்களுடைய நீட், ரோல் நம்பர், நேம், கார்டியன் நேம் இதெல்லாம் ஈஸியா இருக்கும், ஃபில் பண்ணிருங்க. இதுல ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு 500 ரூபாய் காமிக்கும். அந்த 500 ரூபாயை நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெசிப்ட் வரும். நல்லா பாத்துக்கோங்க. இந்த இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு, நல்லா பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு. அதெல்லாம் பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அந்த 500 ரூபாய்க்கான ரெசிப்ட் வரும். அந்த ரெசிப்ட வந்து ஒரு நம்பர் இருக்கும், டிரான்சாக்ஷன் ஐடி, என்ன ஐடி இருக்கோ அதை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது கவர்மெண்ட் கோட்டாக்கு. அதே இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தனித்தனியா அப்ளை பண்ணோம், மூணுக்குமே தனித்தனி பேமெண்ட். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க பண்ணுங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நீட்டோட டீடைல்ஸ், ஸோ ஜென்ரலா கேட்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் இந்த வருது பாருங்க. இந்த 1000 ரூபாய் வந்து நீங்க பேமெண்ட் மூலியமா பே பண்ணிட்டு அதோடைய அந்த டிரான்சாக்ஷன் ஐடி பே ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெசிப்ட் வர எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆல் இந்தியா கோட்டா, யூஜி ஆயுஷ் ஆல் இந்தியா கோட்டா அப்ளிகேஷன் ஃபீ, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் 1000 ரூபாய். ஓகேவா? கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 ரூபாய், மற்றதுக்குலாம் வந்து 1000 ரூபாய். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனா நீங்க மத்த ஆல் இந்தியா கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு கண்டிப்பா பணம் கட்டணும். கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் உங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகேங்க, இதை வந்து ஒரு வரியா ஃபில் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் கோட்டா எங்க இருக்குன்னா கடைசி பேஜ் வாங்க. கடைசி பேஜ்ல இருந்து தான் கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இண்டிவிஜுவலா அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவா நான் அனுப்பிச்சிருக்கேன். அதை பார்த்து எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. 83வது பேஜ்ல இருந்து அதாவது 90வது பேஜ் வரையும் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் தெளிவா கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ராஸ்பெக்டாஸை. பட் 83வது பேஜ்ல இருந்து 90வது பேஜ் வரையும் நீங்க டவுன்லோட், அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதே இது வந்து அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சேம் அதே தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா கடைசி வந்துருங்க. எத்தனாவது பேஜ்ல இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், இதே நான் இண்டிவிஜுவலா தனியா வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாவே நான் அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து ஆல் இந்தியா கோட்டாங்க. ஓகேவா? இது வந்து ஆல் இந்தியா கோட்டா ஃபார்ம். இப்போ நான் பாக்குறது ஆல் இந்தியா கோட்டா, சாரி மேனேஜ்மெண்ட்ல ஆல் இந்தியா கோட்டா. ஸோ ஆல் இந்தியா கோட்டா வந்து 52வது பேஜ்ல இருந்து 55வது பேஜ் வரை இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆனா டவுன்லோட் வந்து ஃபுல்லா பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் வந்து 52வது பேஜ்ல இருந்து 55 ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்றவங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கடைசி ப்ராஸ்பெக்டஸ் வந்துக்கோங்க.
இதுல வந்து எத்தனாவது பேஜ்ல இருந்திருக்குன்னு சொல்லிடுறேன். இதுல வந்து நமக்கு 57வது பேஜ்ல இருந்து 60வது பேஜ் வரையும் தெளிவா இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபில் பண்றதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்கு எப்படி ஃபில் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன், SBA கலெக்ட் டிரான்சாக்ஷன் ஐடி. நீங்க 500 ரூபாய் கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி ரெசிப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நம்பரை இங்க மென்ஷன் பண்ணிருங்க. என்னைக்கு பே பண்ணீங்களோ அந்த டேட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க. ரோல் நம்பர் வந்து ஃபில் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. இதுவும் நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. இது ஃபில் பண்ணலாம், இது ஃபில் பண்ணலாம், இது ஃபில் பண்ணலாம். அதாவது உங்களோட நீட் ஸ்கோரு, நீட்டோட ரோல் நம்பர், நீட்டோட மார்க், ஆல் இந்தியா ரேங்க், கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து டு பி ஃபில்டு பை கேண்டிடேட். இது உங்க ஃபில் பண்ணலாம். ஆனா அந்த ஏஆர் நம்பரும் ரேங்கை யாரும் ஃபில் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து உங்களுடைய நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ல எழுதிருங்க. ஓகேவா, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாதர் ஆர் கார்டியன், ஸோ அப்பா அம்மா இருந்து அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க பேர் எழுதுங்க. சில பேர் அப்பா அம்மா இல்லாதவங்க கார்டியன் மூலமா வளர்ந்தீங்கன்னா அவங்களுடைய நேம் எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ் கரெக்டா ஆதார் ப்ரூஃப் வச்சு கரெக்டா போட்டுக்கோங்க. உங்களுடைய போட்டோவை இங்க ஒட்டிருங்க. செல்ஃப் அட்டஸ்ட் வேணா கீழே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டு பி செல்ஃப் அட்டஸ்ட்னு அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா, சைன் போட்டு கூட ஒட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. அதை போட்டுட்டு கூட சைன் போட்டுக்கோங்க மேலே அதில். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஜெண்டரில் இருக்கீங்களோ, மேல்னா மேல் நான் கொடுக்குறேன். அதே மாதிரியே டேட் ஆஃப் பர்த் இது இந்த காலத்துக்குள்ளே கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கேட்டகிரி, ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடை வந்து ப்ராஸ்பெக்டாஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்து அதை ஃபில் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணா, டெபுட்டி தாசில்தார், டெபுட்டி ஜோனல் ஆஃபீஸர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கீழே பாருங்க இருக்கும். டேட் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிலிஜன் கோடும் நமக்கு ப்ராஸ்பெக்டாஸில் இருக்கு, தெளிவாக பாருங்க இருக்கும் ரிலிஜன் கோடுன்னு சொல்லிட்டு. ப்ராஸ்பெக்டாஸ் ரீட் பண்ணி பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர் டங். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டாஸில் இருக்கும் மதர் டங் கோடு. நான் இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ நான் தனித்தனியாக உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த மதர் டங்கு இந்த இதெல்லாம். பட் தெளிவாக இருக்கும், நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் பாருங்க. நேஷனாலிட்டி இந்தியன்ஸ்னா இந்தியன்ஸ், அதர்ஸ்னா அதர்ஸ். நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு, அதர்ஸ். ஸோ நேட்டிவிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோடும் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். அதுக்கப்புறம் நீட் ரோல் நம்பர், ஸ்கோரு, ஆல் இந்தியா ரேங்க் எவ்வளோ, உங்களுடைய நீட் ஸ்கோரை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன போர்டு படிச்சிங்களோ அந்த போர்டை வந்து கரெக்டாக, இப்போ ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்சி, அப்புறம் எஸ்எஸ்சிஇ, அதுனா இது ஐஎஸ்சின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓப்பன் ஸ்கூல் அதர்ஸ் என்ன இதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. +2 ரோல் நம்பர் அப்படியே உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் 12th முடிச்சீங்க. ஈம்ஸ் நம்பர், அதாவது இஎம்ஐஸ், எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட். இது வந்து மேக்ஸிமம் இந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நம்பர் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா, அதுவும் இந்த 2023க்கு முன்னாடி உள்ள பேட்ச், அதாவது 2022-21 இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட் 7.5ல வரீங்கன்னா அவங்களாம் வந்து சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் கிட்ட போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்க வைக்கணும். 2023 இப்ப கரண்டா இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது. நீங்க இந்த இஎம்எஸ் நம்பர் கொடுத்தாலே போதும். 7.5க்கு இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் நீங்க அட்டாச் பண்ண தேவையில்லை. ஓகேவா, அது தெளிவா சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க இங்கிலீஷா தமிழா அதர்ஸா கொடுத்துக்கோங்க. 12th மார்க் உங்களோட இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதே செகண்ட் குரூப்பா இருந்தா இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ மேக்ஸ் அதர்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா, ஓகே, இதை வந்து இந்த ஃபில் பண்ணிக்கோங்க மார்க் ஷீட்டை பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நேட்டிவ், நீங்க நேட்டிவிட்டி தமிழ்நாடு அண்ட் ஸ்டடிடு, நீங்க 6th இருந்து 12th வரை தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க. பட் உங்களோட நேட்டிவிட்டி தமிழ்நாடு, படிச்சது அதர் ஸ்டேட்னா இது. நேட்டிவிட்டியும் அதர், ஸ்டடிடு வந்து தமிழ்நாடு, அதாவது வேற ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 3வது கொடுக்கணும். நேட்டிவிட்டி அதர்ஸ், ஸ்டடிடும் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்னா இந்த இது கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒவ்வொன்றும் நீங்க கொடுத்துக்கோங்க, சரியா. அதுக்கப்புறம் 6th இருந்து 12th வரையும் ஒரே ஸ்கூல்னா கரெக்டா ஃபில் பண்ணுங்க. டிஃபரண்ட் ஸ்கூல்னாலும் கரெக்டா ஃபில் பண்ணிருங்க. ஓகேவா, போனோஃபைட் சர்டிஃபிகேட் வச்சு. 17வது இருக்கு பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கிளைம் பண்றதுக்கு 7.5% மாணவர்கள். நீங்க 7.5% வரீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகேவா, இஃப் எஸ் டியூலி சர்டிஃபைட் அனெக்சர் 11 ஹேஸ் டு பி சப்மிட்டட். இது வந்து 7.5 போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ப்ராஸ்பெக்டாஸ்ல அனெக்சர் 11 அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அது வந்து எல்லாரும் தேவை கிடையாது. இஎம்ஐஎஸ் நம்பர் இருந்துச்சுன்னா
7.5% நீங்க வந்துருவீங்க. அந்த இஎம்ஐஸ் நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த 2023 பேட்ச் 22 21 பேட்சுக்கு வந்து இருக்காது. மேபி அவங்க இல்ல அப்படின்னா சீப் எஜுகேஷன் இது அனெக்சர் 11 வந்து ஃபில் பண்ணிட்டு 6th இருந்து 12th வரை படிச்சதுக்கான இது பண்ணிட்டு அவங்க கிட்ட அந்த போனஃபைட வாங்கி வந்து மென்ஷன் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நீங்க ஏதாவது ஒரு கோர்சஸ் படிச்சுக்கிட்டு இந்த கோர்சஸ் ட்ரை பண்றீங்க, அதாவது இப்போ நீங்க ஒரு ஆர்ட்ஸ் படிக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கோர்சஸ் படிக்கலாம். படிச்சீங்கன்னா என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப எண்ட் ஆகும், இப்ப டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இல்ல நான் படிச்சுக்கிறீங்க கரண்டா படிச்சுக்கிறேன்னா ஆன் கோயிங் சொல்லிட்டு போடுங்க. நான் கரண்ட்லி அந்த ஸ்டடி எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அந்த இதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து நீங்க இந்த கோர்சஸ் கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க, ஓகே உங்க ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய ஒரிஜினல்ஸ் இல்லைன்னா நீங்க போனோஃபைட் கொண்டு போற மாதிரி இருக்கும் அந்த காலேஜ்ல இருந்து. இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான அந்த கேட்டகரி, இது ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 20வது இதுல உங்களுடைய நேட்டிவ், நீங்க இருக்கக்கூடிய இடம் கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, அதர்ஸ். நீங்க படிச்ச ஸ்கூலும் சேம் எங்கேன்னு பாத்துக்கோங்க. இப்ப சில பேர் முனிசிபாலிட்டியில படிச்சிருப்பாங்க, ஆனா இருக்கிற இடம் கார்பரேஷனா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரண்டோடைய ஆக்குபேஷன், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா அதை இதை மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரொபோஷனல், இண்டஸ்ட்ரி, பிசினஸ், அக்ரிகல்ச்சர், பிரைவேட் ஆர்கனைசேஷன், ஸ்மால் ட்ரேட், இல்ல அதர்ஸ். இந்த 9 கேட்டகரியில எதுவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம், மந்த்லி உங்க அப்பாவுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை கொடுத்துக்கோங்க தெளிவா. உங்களுடைய அப்பா அம்மா படிச்சிருந்தாங்க, எஜுகேஷனல் ஃபேமிலியோட டீடைல்ஸ் வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, நோன் கொடுத்துட்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து 24 டிக்ளரேஷன் 5 அப்ளிகன்ட். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிருங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்பா அம்மா கார்டியன் அவங்களுடைய நேம் கொடுத்துருங்க. தென் வந்து இந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி, இப்போ நான் வந்து பிசி அப்படின்னா பிசி கொடுத்துட்டு உங்களுடைய காஸ்ட் சப் காஸ்ட் என்னவோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல பிளேஸ் டேட் கொடுத்துருங்க. சைன் வந்து உங்களுடைய கேண்டிடேட், அப்ளிகண்டோடைய கேண்டிடேட் யார் ஸ்டூடெண்டா அவங்களுடைய இது. இந்த இடத்துல உங்களுடைய கார்டியன் ஆர் பேரண்டோடைய டீடைல்ஸ். இந்த இடத்துல உங்களுடைய அப்பா அம்மா யாரோ அவங்களுடைய நேம். ஸோ யாரோடைய கீழே வளர்றீங்க, இப்போ அம்மா அப்பா 2 பேர்னா அப்பா பேர் கொடுத்துக்கோங்க. அம்மா அப்பா இல்லாதவங்க கார்டியன் மூலியமா இருக்கானா கார்டியன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய நேம் இங்கேயே மென்ஷன் பண்ணணும், இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல 2 இடத்துல, இங்க உங்களுடைய பேரு, இங்கேயும் உங்களுடைய பேரு. அதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியன் யார் இருக்காங்களோ அவங்களுடைய சைன் கொடுத்துருங்க. பிளேஸ் டேட். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி. ஸோ ஸ்பெஷல் கேட்டகிரி கேண்டிடேட் இருக்கீங்களா, அவங்க வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகிரி ஓரளவு ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகிரி ஃபார்மை வந்து ஜென்ரல் கேண்டிடேட் ஜென்ரல் கேட்டகிரி ஃபில் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஜென்ரலாக இருப்பீங்களா, ஸோ அவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். ஸ்பெஷல் கேட்டகிரி இந்த எக்ஸர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பரம்பரையா வந்து சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவ டாக்டர் மூலமா அவங்களுக்கு ஒரு கோட்டா இருக்கு, வாரிசு அவங்களுடைய வாரிசுகளுக்கு அவங்களுக்கான அந்த கோட்டா இருக்கிறவங்க இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பார்ப்போங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்ப்போமா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சேம் அதே தான். நான் சொன்ன அந்த எஸ்பிஐ கலெக்ட் மூலயமா 1000 ரூபாயை பே பண்ணிருங்க. டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருங்க, எந்த டேட்ல பே பண்றீங்களோ. ரோல் நம்பர் நீங்க ஃபில் பண்ணிருங்க, நீட்டோடைய ரோல் நம்பர், நீட்டோடைய ஸ்கோர், ஆல் இந்தியா கோட்டா. பட் இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணக்கூடாது. ஏஆர் நம்பர், ரேங்க் வந்து அவங்க அஃபீஷியல் யூஸ், ஆஃபீஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. எல்லாமே சிம்பிள் தாங்க, இதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்கு டக்குன்னு ஃபில் பண்ணிடுங்க. ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் ஜென்ரலாக ஃபில் பண்ணக்கூடியதான். ஸோ ரொம்ப வந்து வளவலன்னு வீடியோ இழுத்துறக்கூடாது. ஸோ மைனாரிட்டி இருந்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டி அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மைனாரிட்டி பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதில் சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி ஸ்டேட்டு, கோடு இதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? 12th வந்து தமிழ் இருந்தால் தான் மேக்ஸிமம் இடத்துல இருந்து சித்தா எடுக்க முடியும். தமிழ் வந்து மேஜராக பார்ப்பாங்க. ஓகேவா?
இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கோர்சஸ் படிச்சீங்கன்னா அந்த டிஸ்கன்டினியூடைய அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயிலு, அப்புறம் உங்களுடைய சைன் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ வளவள நான் இழுக்கலை. இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரியா உங்களுடைய நேம், உங்கள் அப்பாவுடைய நேம் போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி தான் உங்கள் அப்பா நேமு, உங்கள் நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் சைனு, பிளேஸு, டேட்டு. ஸோ சிம்பிள் தான். அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாக்கு 1000 ரூபாய் நீங்கள் அந்த நான் சொன்ன எஸ்பிஐ மூலயமா பே பண்ணிடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கவர்மெண்ட் கோட்டா எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஸோ நான் வளவலன்னு இருக்கலை, ஏன்னா நம்ம இழுத்தா வீடியோ லென்த்தியாக போயிடும். ஏன்னா உட்காந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமிங் இருக்காது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபில் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இதெல்லாம் ஃபில் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்ல வந்து தெளிவாக சொல்லுங்க. இனி அடுத்து நிறைய வீடியோ வந்து உங்களுக்காண்டி நான் அப்டேட் பண்ணுவேன். தயவு செய்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. அப்பதான் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ மிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனெல்லாம் நீங்க ப்ராஸ்பெக்டாஸ்ல நான் ஏற்கனவே முன்னாடியே ஒரு அட்ரஸ் சொல்லிட்டேன். அந்த அட்ரஸுக்கு நீங்க கொரியர் பண்ணணும், இல்ல ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் அதை எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.